பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம அரசி வந்து கோர்ட்ல வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாறி இருந்துட்டு இன்னையோட உன்னை பிடிச்ச எல்லாமே உன்னை விட்டு போயிடணும், இனிமே என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க. நல்ல திருஷ்டி களி, ஏன்னா என் பிள்ளை மேல அவ்வளோ திருஷ்டியா இருக்கு. இனிமே அந்த பக்கமே அவன் கால் எடுத்தே வைக்கக்கூடாது. அவன் பக்கமும் யாரும் சொத்து இருக்குதுன்னு சொல்லி வரக்கூடாது. இப்போவே அந்த கோர்ட்டுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பணத்துக்காக ஆசைப்பட்டதா பொண்ணையும் அனுப்புகிறாங்க, இங்கேருந்து பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜா இருந்துட்டு, என்ன சித்தப்பா பேசுகிறீங்க, விட்டால் ஓவராக பேசிகிட்டே போகிறீங்க. யார் உங்கள் பணத்துக்காக இங்கே ஆசைப்பட்டாங்க? கதிர் ஆசைப்பட்டானா இல்லை அரசி தான் ஆசைப்பட்டாளா? அரசியல் லவ் பண்ணுறதா சொல்லி ஏமாத்துறது அண்ணன் தான். இப்போ அதுக்கான தண்டனையும் அதை அனுபவிச்சிடுச்சு. அது இப்போ செஞ்ச தப்பையும் உணர்ந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அண்ணன் இப்படி ஆனதுக்கு நீங்கள் மட்டும்தான் சித்தப்பா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து பயங்கர மோசம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விட்டா ஓவராக பேசிகிட்டு இருக்க, ஓடுகளி கழுத அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை பேசின உடனே குமார் இருந்துட்டு, அப்பா போது நிறுத்துறீங்களா? நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். பிள்ளைங்க தப்பு செஞ்சால் பெற்றவங்க கண்டிக்கலாம், ஆனால் பெற்றவங்க தானே பிள்ளைங்களை தப்பு செய்ய தூண்டுறாங்க அப்படின்ற மாதிரி குமார் வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.